காலையில எந்திரிச்சு விளக்கேத்தினா முதல்ல வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் நீங்க தான். பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க. இல்லை சாதனையாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க. அவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்களாகத்தான் இருப்பார்கள். இது 100க்கு 100% நான் ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக அவங்க காலையில் எந்திரிக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியை பற்றி யோசிக்க முடியும். சரி, எந்திரிக்கிறவங்களுக்கே வெற்றி இவ்வளோ கிடைக்கும்னா எந்திரிச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணா எவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும், அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. காலை நேரத்தில் வரக்கூடிய எல்லா விதமான தேவர்களையும், 33 தேவர்களையும், சகல விதமான தெய்வங்களையும் சுலபமாக நாம் என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான் இந்த காலை நேரம் மிக விசேஷமானது. அப்போ செல்வம் வேணும்னா செல்வம் கிடைக்கும், நோய் நீங்கணும்னா நோய் நீங்கும், ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் கிடைக்கும்.